Hello viewers. This video sponsored by SBO School of Business Organization. இவங்ககிட்ட பெஸ்ட் பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதாவது நம்ம ஃபேஸ்புக்கு, யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. அதை வச்சு earn பண்ணவும் முடியும். இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, இது உங்க ஆர்மி இந்தியன் லவ் சேனல். இன்னைக்கு நம்ம பேச போறது ஒரு ஃபயர் டாபிக். ஏன் இந்திய இராணுவம் AK-47 துப்பாக்கியை அப்கிரேட் பண்ணுது? அது சரி, AK-47ன்னா சொல்லணும் ப்ரோ. உலகத்திலேயே மோஸ்ட் பாப்புலர் அசால்ட் ரைஃபிள். ரஷ்யாவிலே உருவாக்கப்பட்ட இந்த துப்பாக்கி 1947 ஆரம்பிச்சது. அதனால தான் பெயர் AK-47 ஆட்டோமேட் கலஷ்னிகவா 1947. இது ரகட், சிம்பிள், ரிலையபிள், எந்த வேதர்ல இருந்தாலும் வேலை செய்கிறது. அதனால உலகம் முழுக்க 100க்கும் மேற்பட்ட நாடுகள் இதை பயன்படுத்துது. ஆனா காலம் மாறுது, டெக்னாலஜி மாறுது. மாடர்ன் வார்ஃபேர்ல இன்னும் பவர்ஃபுல், ஆக்யூரேட், லைட் வெயிட் வெப்பன்ஸ் தேவை. அதனால தான் இந்திய இராணுவம் AK-47ஐ அப்கிரேட் பண்ணி AK-203க்கு ஷிஃப்ட் ஆகுது. அப்படின்னா AK-203 என்ன புதியது? இதுதான் AK-47இன் மாடர்ன் அவாட்டர். இது ரஷ்யா, இந்தியா இணைந்து உருவாக்கிய அட்வான்ஸ்ட் வெர்ஷன். இதை இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் அமேதி அல்லது அமேதியில் உள்ள இண்டோ ரஷ்யன் ரைஃபிள்ஸ் பிரைவேட் லிமிடெட் என IRRPL ஃபேக்டரியில் தயாரிக்குது. இதுல ரஷ்யா டெக்னாலஜி, இந்தியா மேனுஃபேக்சர், ஃபுல் மேட் இன் இந்தியா. வெப்பனிய K-203 ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பாருங்க. 1 கலிபர் 7.62, 2 ஆல் 39. மிமி அதே AK-47 மாதிரி, பட் அக்யூரசி அதிகம். 2 வெயிட் சுமார் 3.8 கிலோ. AK-47 விட லைட் வெயிட். 3 ரேஞ்ச் 400 மீட்டர் வரை எக்ஸாக்ட் ஹிட். 4 ஃபயரிங் ரேட் 600 ரவுண்ட்ஸ் பர் மினிட், அதாவது செகண்டுக்கு 10 புல்லட்ஸ் வரை. 5 மாடர்ன் ரெயில்ஸ், நைட் விஷன், லேசர் சைட், டெலிஸ்காபிக் ஸ்கோப்பை எல்லாம் அட்டாச் பண்ணலாம். இதனால தான் AK-203 நம்ம ஜாவன்ஸ்க்கு வரைக்கும் ரொம்ப வசதியானது. இது ஹை டெம்பரேச்சரில், டெசர்ட்டில், ஸ்னோவில், ட்ரெயினில் எங்கே வேண்டுமானாலும் வேலை செய்கிறது. அதே போல் சின்ன மெயின்டைன்மெண்ட் குறைவு, பார்ட்ஸ் சீப், ஈஸி டு ரிப்பேர். இது அப்கிரேட் பண்ணதில் இன்னொரு பெரிய காரணம் என்னன்னா, செல்ஃப் ரிலையன்ஸ் இன் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன். அதாவது மேக் இன் இந்தியா, டிஃபெண்ட் இந்தியா. முன்னாடி நம்ம பல ஆயுதங்கள் வெளிநாட்டு இறக்குமதி தான். ஆனா இப்போ நமதே நாட்டில் மேனுஃபேக்சர் பண்றோம். இதனால பில்லியன் ரூபாய்கள் நாட்டுக்குள்ளேயே சேவ் ஆகுது. அதோட இந்தியன் ஆர்மி மட்டும் இல்ல, BSF, CRPF, ITBP மாதிரியான பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ்க்கும் இதையே K-203 கொடுக்க திட்டமிட்டிருக்காங்க. இப்போ இதனால எல்லா பாதுகாப்பு படைகளும் ஒரே ஸ்டாண்டர்ட் வெப்பான் பயன்படுத்துவாங்க. அது லாஜிக்கல்ஸ்ல ஈஸி, ட்ரைனிங்ல ஃபாஸ்ட், பெர்ஃபார்மன்ஸ்ல சூப்பர். அதனால நண்பர்களே, இந்திய இராணுவம் AK-47ஐ அப்கிரேட் பண்றது ஒரு ஆர்டினரி டிசிஷன் இல்ல. இது டெக்னாலஜி அப்கிரேட் பிளஸ் நேஷனல் செக்யூரிட்டி பிளஸ் செல்ஃப் ரிலையன்ஸ் மூன்றையும் பேலன்ஸ் பண்ற பெரிய மூவ். நம்ம ஜாவன்ஸ்க்கு பெஸ்ட் வெப்பன்ஸ் தர்றது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பெருமை தான். அடுத்த தடவை நீ AK-203 பேர் கேட்டா நினைச்சுக்கோ, இது ஜஸ்ட் கன் இல்ல, இது நம்ம நாட்டின் சக்தி, நம்பிக்கை, பெருமை,